வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அடுத்து அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமைத் தொகை 2000 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உலக மகளிர் தின வாழ்த்தின் போது தெரிவித்துள்ளார். கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பயணம் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திருவனந்தபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வரலாறு காணாத வகையில் 15,372 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகும் நிலையில் அவரது மகன் நிஷாந்த் அவர்கள் துணை முதல்வராக்கப்பட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி சார்ந்ததாகவும் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. அமெரிக்கா ஈரான் இடையிலான போரால் கச்சா எண்ணெயின் விலை 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்வை கண்டுள்ளது. ஒரு பீப்பாய்க்கு 9 விழுக்காடு விலை உயர்ந்து $93 அமெரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மகளிர் தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் புராதன சின்னங்களை காண இன்று அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் சுவாமி கோவிலின் பூக்குழி திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலகம் முழுவதும் இன்று உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட உள்ளது. மகளிர் தினத்தை ஒட்டி நேற்று நடைபெற்ற தவேகா கூட்டத்தில் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேற்கண்ட இந்த தேர்தல் வாக்குறுதியை வழங்கினார். நடப்பு 2025-26 நிதியாண்டிற்கு ஊழியர் வருங்கால வைப்பு நிதியான PF வட்டி விகிதம் 8.25% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவாகரத்து வழக்கு முடியும் வரை சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தவேகா தலைவர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு அளித்துள்ளார். விருகம்பாக்கம் அரும்பாக்கம் இடையிலான கால்வாயின் குறுக்கே உள்ள பாலத்தை புனரமைக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் RN ரவி அவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவையில் பரபரப்பை ஏற்படுத்திய கல்லூரி மாணவியின் வழக்கில் தொடர்புடைய 3 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி இன்று பிற்பகல் பரபரப்பு தீர்ப்பை வழங்கினார். ஊட்டி மஞ்சூர் சாலையில் விபத்து நடக்கும் பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் ரோலர் சேஃப்டி பேரியர் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,20,400 ரூபாயாகவும் 1 கிராம் 15,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இன்றி 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆந்திராவில் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றால் 25,000 ரூபாய் நிதியுதவியை சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு 15% ஊதிய உயர்வு வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை உதவியாளர்கள் பணிக்கான நேர்முக தேர்வு முடிவுகளை 1 வாரத்தில் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாநில மேற்பார்வையாளர் முகுல் வாசனிக் அவர்கள் இன்று தமிழகம் வருகை தர உள்ளார். ஐக்கிய அரபு வளைகுடா நாடுகள் அனைத்தும் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று வேலூரில் 104 டிகிரியும் அரக்கோணத்தில் 100 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. பொள்ளாச்சி பாலக்காடு இடையே புதிய மெமு ரயில் சேவை இயக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு மேற்கண்ட இந்த 6 பேர் போட்டியின்றி தேர்வாகுகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள் பதவியேற்றுள்ளார். இன்று முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநராக உள்ள RN ரவி அவர்கள் மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே போரை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார் என்று சீனா அறிவித்துள்ளது.
தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் பிரிவினையை தூண்டும் நிகழ்வினை நடத்துவதற்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பயனாளிகளுக்கு 2 லட்சம் மானியம் கொடுக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீனவர் நலத்துறை சார்பில் 8 முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து 13 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இணைப்பு சேவையை வழங்க 220 ஏசி மின்சார சிற்றுந்துகளை முதற்கட்டமாக கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதிதாக 6 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களை திறந்து வைத்தார். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்தா போஸ் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 3 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் ராஜ்யசபா தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பயிர் உற்பத்தி மானியம் 2026-27ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது என்றும், பயிர் வகைகள் எள்ளுக்கு 6000, பாரம்பரிய நெல், வேர்க்கடலை மானியமாக 7000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல்லில் உள்ள 1100 கோழி பண்ணைகளில் சுமார் 20 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 5300 கோடி ரூபாய் முதலீட்டில் MRF தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் மகளிருக்கான மாத உதவித்தொகை 2 மாதங்களுக்கு சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் மாநிலங்களவை வேட்பாளராக அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயரும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் 1 மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற தவேக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் மேற்கண்ட இந்த தேர்தல் வாக்குறுதியை அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.